நாமத்திற்கு சோத்திரம். புதிய நாளை கூட்டி கொடுத்து எங்கள் தேவனுக்கு நன்றி கூறி நீங்க எல்லாரும் தேவனுக்குள்ள மன மகிழ்ச்சியா சந்தோஷமா இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவராகிய கர்த்தர் இன்றைக்கு ஒரு வேத வார்த்தையினூடாக உங்களிடம் பேச சொல்லுகிறார். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நீயும் ஜெபம் பண்ணும் போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். என் அன்பான சகோதர சகோதரிகளே, எத்தனை பேரு ஆண்டவர்கிட்ட அந்தரங்கத்துல கேட்டு ஜபிக்கிறீங்க? உங்களோட வாழ்க்கையில பாடுகள், கஷ்டங்கள், துன்பங்கள், வேதனைகள், வியாதிகள் வரும்போது கதவை பூட்டிட்டு அந்தரங்கத்துல இருக்கிற தேவனை நோக்கி கூப்பிடுங்க. அதிகமாய் ஜபம் பண்ணுங்க. அந்தரங்கத்தில் நீங்கள் கேட்கிற எல்லா காரியங்களுக்கும் ஆண்டவர் வெளியரங்கமாக உங்களுக்கு செய்வாரு. அநேகருடைய கண்கள் காணும். நீங்க ஜெபிக்கும் போதே நீங்க விடுதலை பெற்று கொள்ளுவீங்க. ஆண்டவரை நோக்கி தினமும் ஜெபியுங்க. அவருடைய பாதையில் நடந்து வாங்க. அப்ப நீங்க எல்லாரும் உங்களுடைய ஜெப வேலைகளை கூட்டுவீங்க என்று சொல்லியும் ஆண்டவர்கிட்ட நீங்க கேட்பீங்க என்று நான் விசுவாசிக்கிறேன். நீங்க இயேசுவை அறியாதவங்களா இருக்கலாம், ஆண்டவரை தெரியாதவங்களா கூட இருக்கலாம். ஆனா நீங்க அழுது புலம்பி அப்பா என்று நீங்க கூப்பிடும் போது ஆண்டவர் உங்களுக்கு பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். என் இயேசு ஜாதி, இன, மத வேறுபாடு பார்ப்பவர் அல்ல. அவர் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசிகளையும் அவர் நேசிக்கிறார். அப்ப நீங்க அழுது புலம்பி உங்களுடைய வேதனைகளை ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. அவர் வெளியரங்கமாக உங்களுக்கு அவர் செய்யறதை உங்களோட கண்கள் காணும். அப்ப ஆண்டவரை நோக்கி ஒரு சின்ன ஜெபம் செய்வோமா? அன்பான பிதாவே, இந்த வீடியோவை யார் யாரெல்லாம் பார்த்து கொண்டு இருக்கிறார்களோ அப்பா, வெளியரங்கமாக நீங்க உதவி செய்யற தகப்பன் ஆண்டவரே, இந்த வீடியோவை பார்த்து விட்டு அவர்கள் உம்மிடம் கேட்கும் போதே தகப்பனே வெளியரங்கமாக உதவி செய்யுங்க. எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்களே, அறை வீட்டுக்குள் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் தேவனை நோக்கி கூப்பிடும் போது நீர் ஆம் என்றும் ஆமேன் என்றும் பதில் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. உம்மை நோக்கி கூப்பிட்டவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதில்லை ஆண்டவரே. அந்தரங்கத்தில் தகப்பனிடத்தில் கேட்டதை வெளியரங்கமாக பிறர் கண்கள் காணும் வண்ணமாக செய்கிற தேவன் நீராய் இருக்கிறபடினால் உம்முடைய நாமம் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேட்டு நிற்கிறோம் பிதாவே, ஆமேன். நீங்கள் எல்லோரும் மிகவும் விசேஷமான நீங்க ஆண்டவரை அதிகமாய் தேடுங்கள். அவருடைய வழியில் கடந்து வாருங்கள். ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்.